Next, Gram-Schmidt orthogonalization process statement. Every finite dimensional inner product space has an orthonormal basis. இங்க நம்ம Vங்கிறத inner product spaceன்னு எடுப்போம். Vங்கிற inner product spaceல இருக்கிற vectorsஐ நம்மளால count பண்ண முடிஞ்சதுன்னா Vங்கிற inner product spaceஐ நம்ம finiteன்னு சொல்லலாம் or V is finite dimensional inner product spaceன்னு சொல்லலாம். Sங்கிறது subset of V ன்னு இருந்ததுன்னா S நம்ம orthonormal basis for V ன்னு சொல்லலாம். ஏன்னா Gram-Schmidt orthogonalization process படி எந்த finite dimensional inner product space எடுத்தாலும் அதுக்கு orthonormal basis இருக்கும். அப்ப Sங்கிறது ஒரு orthonormal basis தான் இருக்கும். Next formula. இந்த formulas எல்லாமே Gram-Schmidt orthogonalization process படி வரும். இங்க V1, V2, V3, V4ங்கிறது நம்மளுக்கு questionல கொடுக்கிற given basis. W1, W2, W3, W4ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிற basis. W1 formula எழுதும்போது நம்மளுக்கு 1 term மட்டும் வரும். W2 formula எழுதும்போது நம்மளுக்கு 2 terms வரும். W3 formula எழுதும்போது நம்மளுக்கு 3 terms வரும். W4 formula எழுதும்போது நம்மளுக்கு 4 terms வரும். First formula W1 is equal to V1. Second formula W2 is equal to V2 minus inner product of V2, W1 divided by norm W1 whole square into W1. இங்க norm of x the whole square ங்கிறது inner product of x, x. அப்ப norm of W1 whole square க்கு நம்ம inner product of W1, W1 எழுதிக்கலாம். Next formula W3 is equal to V3 minus inner product of V3, W1 divided by norm W1 whole square into W1 minus inner product of V3, W2 divided by norm W2 whole square into W2. இங்க first term நம்மளுக்கு questionல கொடுத்திருந்த basis எழுதணும். W3 னா இங்க V3 ன்னு வரும் minus இங்க இருக்கிற inner productல first term V3 தான் இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற inner productலயும் first term V3 தான் இருக்கணும். இந்த inner productல இருக்கிற second term நம்ம previous கண்டுபிடிச்ச W1, W2 வரணும். அப்ப இந்த இடத்துல W1 இங்க W2 இங்க என்ன term எழுதுறோமோ அதுதான் denominatorலயும் வரணும் multiplicationலயும் வரணும். அதான் இங்க norm W1 whole square போட்டிருக்கோம் into W1 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க denominatorல norm W2 whole square போட்டிருக்கோம். இங்க into W2 போட்டிருக்கோம். Next formula W4 is equal to V4 minus inner product V4, W1 divided by norm W1 whole square into W1 minus inner product V4, W2 divided by norm W2 whole square into W2 minus inner product V4, W3 divided by norm W3 whole square into W3. இந்த ஃபார்முலால இங்க W4 எழுதியிருக்கோம். அப்ப இங்க given basis V4 எழுதணும். அப்ப இன்னர் ப்ராடக்ட்லயே நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் V4 எழுதணும். அதே மாதிரி எல்லா டேர்ம்லயுமே நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் V4 எழுதணும். நெக்ஸ்ட் இன்னர் ப்ராடக்ட்ல இருக்கிற செகண்ட் டேர்ம் நம்ம ப்ரீவியஸா கண்டுபிடிச்ச W1, W2, W3 சப்ஸ்டிட் பண்ணணும். இங்க என்ன போடுறோமோ அதுதான் டினாமினேட்டர்லயும் வரும் மல்டிப்ளிகேஷன்லயும் வரும். அதனாலதான் இங்க நாம் W1 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம் இன்டு W1 போட்டிருக்கோம். இங்க டினாமினேட்டர்ல நாம் W2 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம் இன்டு W2 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க டினாமினேட்டர்ல நாம் W3 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம் இன்டு W3 போட்டிருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருக்கணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் எழுதணும். இந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். நம்மளுக்கு क्वेश्चनல V1, V2, V3, V4ங்கற பேசிஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம Gram-Schmidt orthogonalization process படி இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி V1, V2, V3, V4க்கு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் எழுதும்போது orthogonal set is இங்க கண்டுபிடிச்சதை நம்ம செட்ல எழுதணும். W1, W2, W3, W4. Next orthonormal basis is set bracketல W1 by norm W1, W2 by norm W2, W3 by norm W3, W4 by norm W4. Next example problem. Let R cube have the Euclidean inner product space. Use the Gram-Schmidt process to transform the basis U1, U2, U3 into an orthonormal basis where U1 is equal to vector 1, 1, 1, U2 is equal to vector 0, 1, 1 and U3 is equal to vector 0, 0, 1. இங்க கொஸ்டின்ல R கியூப்ங்கற யூக்ளிடியன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு கொடுத்திருக்காங்க. இங்க ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னாலும் யூக்ளிடியன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னாலும் ஒண்ணுதான். கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற பேசிஸ் U1, U2, U3. இந்த பேசிஸை நம்ம Gram-Schmidt ப்ராசஸை யூஸ் பண்ணி ஆர்த்தோனார்மல் பேசிஸா மாத்தணும். சொல்யூஷன் given basis U1, U2, U3 U1, U2, U3 கொஸ்டின்ல கொடுத்ததை நான் எடுத்து எழுதியிருக்கேன்.
we have to construct these bases into an orthonormal basis using Gram-Schmidt process. இங்க நம்ம formulas யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல v1 v2 v3க்கு பதிலா u1 u2 u3 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம formulas எழுதும்போது v1 v2 v3 இருக்கிற பிளேஸ்ல u1 u2 u3 எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து w1 v1 v1க்கு பதிலா நம்ம u1 போடணும். அப்ப இங்க என்ன வரும்னா w1 u1 u1 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க வெக்டர் 1, 1, 1. நெக்ஸ்ட் நம்ம norm w1 whole squared என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா norm w1 whole squared equal to inner product of w1, w1. இங்க w1 க்கு பதிலா நம்ம triplet 1, 1, 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ என்ன வரும்னா inner product of 1, 1, 1, 1, 1, 1. இந்த ரெண்டு வெக்டருக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ என்ன வரும்னா 1.1 plus 1.1 plus 1.1 that is equal to 1 plus 1 plus 1 வரும். that is equal to 3. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இங்கே xங்கிறது x1, x2, etc. xn, yங்கிறது y1, y2, etc. yn. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y is equal to இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இங்கே xக்கு பதிலாக x1, x2, etc. xn, yக்கு பதிலாக y1, y2, etc. yn. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டில் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற y வெக்டர்ஸ்க்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சு டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். அதாவது x1 into y1 bar plus x2 into y2 bar plus etc. xn into yn bar. இங்க x1 into y1 barனு சொல்லலாம், இல்ல x1 dot y1 barனு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். இங்க y1 bar, y2 bar, yn bar எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். சப்போஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து ரியல் ஃபீல்டில் இருந்ததுன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, y is equal to இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் xக்கு பதிலாக x1, x2, etc. xn, yக்கு பதிலாக y1, y2, etc. yn that is equal to இங்க வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து ரியல் ஃபீல்டு. அப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் டைரக்டா எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்னா x1 y1 plus x2 y2 plus etc. xn yn. இங்க x1 டாட் y1 எழுதலாம், இல்லைனா x1 into y1 எழுதலாம், ரெண்டு ஒன்று தான். இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்மளுக்கு கொஸ்டின்ல r3ங்கிறது யூக்ளிடியன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும் அவசியம் கிடையாது, டைரக்டாவே டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். norm w1 whole square equal to 3. நெக்ஸ்ட் டேக்கிங் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ நம்மளுக்கு norm w1 equal to root 3 வரும். நெக்ஸ்ட் நம்ம w2 கண்டுபிடிக்கணும். w2 equal to formula u2 minus inner product of u2, w1 divided by norm w1 whole squared into w1. இந்த ஃபார்முலால நம்மளுக்கு u2 தெரியும், w1 தெரியும், norm w1 whole squared தெரியும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u2, w1 தான் தெரியாது, அதை கால்குலேட் பண்ணலாம். இப்போ என்ன வரும்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u2, w1 equal to இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u2 வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 0, 1, 1. w1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரிப்ளெட் 1, 1, 1. இது ரெண்டு வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ என்ன வரும்னா 0 into 1 plus 1 into 1 plus 1 into 1. இதை கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u2, w1 வந்து 2 வரும். இதை நம்ம இந்த ஃபார்முலா 1ல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும்னா w2 equal to u2க்கு பதிலாக ட்ரிப்ளெட் 0, 1, 1 மைனஸ் நியூமரேட்டர்ல இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u2, w1க்கு வந்து நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டினாமினேட்டர்ல norm w1 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ட்டு w1க்கு பதிலாக நம்ம ட்ரிப்ளெட் 1, 1, 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும் மைனஸ் இந்த 2/3 இந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்னா 2/3, 2/3, 2/3. நெக்ஸ்ட் w2 equal to இது ரெண்டுமே வெக்டர் தான், ரெண்டுமே ட்ரிப்ளெட் தான். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்டை செப்பரேட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்னா 0 - 2/3 வந்து -2/3 வரும், 1 - 2/3 வந்து நம்மளுக்கு 1/3 தான் வரும். ஏன்னா எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு டினாமினேட்டர்ல 3 வரும், நியூமரேட்டர்ல 3 - 2 வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. அப்போ 1 - 2/3 நம்ம 1/3 போட்டுக்கலாம். தேர்ட் காம்பனன்ட்ல இருந்து தேர்ட் காம்பனன்ட்டை செப்பரேட் பண்ணோம்னா 1 - 2/3 1/3 தான் வரும். Therefore, W2 is equal to triplet -2/3, 1/3, 1/3. Next, norm W2 whole squared என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா norm W2 whole squared equal to inner product of W2, W2. இப்போ கண்டுபிடிச்ச W2வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். That is equal to இது ரெண்டு வெக்டருக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டு எழுதிடலாம். அப்போ என்ன வரும்னா -2/3 ஹோல் ஸ்கொயர் plus 1/3 ஹோல் ஸ்கொயர் plus 1/3 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 4/9 வரும், செகண்ட் டேர்ம் வந்து 1/9 வரும், தேர்ட் டேர்ம் வந்து 1/9 வரும். இங்க டினாமினேட்டர்ல வந்து 9 வந்து காமனா இருக்கு, அப்ப எல்சிஎம் எடுத்தா 9 வரும். நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது 4 + 1 + 1 வந்து நம்மளுக்கு 6 னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா 2/3 னு வரும். therefore norm w2 whole square வந்து 2/3.
Next, taking root on both sides, norm W2 is equal to root of 2 by 3. Next, நம்ம W3 கண்டுபிடிக்கணும். Formula W3 is equal to U3 minus inner product of U3, W1 divided by norm W1 whole square into W1 minus inner product of U3, W2 divided by norm W2 whole square into W2. Formula என்னென்ன substitute பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம calculate பண்ணணும். அப்ப inner product of U3, W1 என்னன்னு calculate பண்ணலாம். That is equal to inner product of U3 வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க triplet 0,0,1, W1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அது வந்து U1 தான் அதுவும் கொஸ்டின்ல தான் கொடுத்திருந்தாங்க triplet 1,1,1 இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு 0.1 plus 0.1 plus 1.1 இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3, W1 வந்து 1 தான் வரும் நெக்ஸ்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3, W2 என்னன்னு கால்குலேட் பண்ணனும் that is equal to இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U3 வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க triplet 0,0,1, W2 வந்து நம்ம இப்ப கால்குலேட் பண்ணியிருந்தோம் triplet -2 by 3, 1 by 3, 1 by 3 இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுப்போம் அப்ப 0 into -2 by 3 plus 0 into 1 by 3 plus 1 into 1 by 3 that is equal to first term வந்து 0, second term 0, third term வந்து 1 by 3 வரும் அப்ப inner product of U3, W2 வந்து நம்மளுக்கு 1 by 3 கிடைக்கும் from 2 W3 is equal to U3 க்கு பதிலா நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்த triplet 0,0,1 minus இங்க நியூமரேட்டர்ல வந்து U3, W1 அப்ப நம்ம நியூமரேட்டர்ல 1 தான் போடுவோம் divided by denominatorல வந்து norm W1 whole square வந்து 3 into W1 வந்து triplet 1,1,1 minus நியூமரேட்டர்ல inner product of U3, W2 இப்ப நம்ம கால்குலேட் பண்ணோம் நியூமரேட்டர்ல அப்ப 1 by 3 வரும் divided by denominatorல norm W2 whole square வந்து நம்மளுக்கு 2 by 3 கிடைச்சது அப்ப denominatorல வந்து 2 by 3 into W2 வந்து triplet -2 by 3, 1 by 3, 1 by 3 that is equal to இங்க first term அப்படியே தான் இருக்கும் இங்க 1 by 3 இந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப என்ன வரும்னா 1 by 3, 1 by 3, 1 by 3 minus 1 by 3 into இங்க denominatorல இருக்கிற டேர்மை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 3 by 2 வரும் அப்ப 1 by 3 into 3 by 2 3 கேன்சல் ஆயிரும் into triplet -2 by 3, 1 by 3, 1 by 3 that is equal to first term அப்படியே இருக்கும் second term அப்படியே தான் இருக்கும் third termல -1 by 2 இருக்கும் அந்த -1 by 2 இந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப என்ன வரும்னா -2 by 3 into 1 by 2 வந்து நம்மளுக்கு 2 கேன்சல் ஆகி நம்மளுக்கு -1 by 3 கிடைக்கும் நெக்ஸ்ட் 1 by 2 into 1 by 3 வந்து இங்க 1 by 6 கிடைக்கும் 1 by 2 into 1 by 3 வந்து இங்க 1 by 6 தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த மூணு ட்ரிப்லெட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணலாம் அப்ப என்ன வரும்னா 0 -1 by 3 நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும் அப்ப பிளஸ் 1 by 3 நெக்ஸ்ட் செகண்ட் காம்போனன்ட்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணலாம் அப்ப 0 இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க -1 by 3 நெக்ஸ்ட் இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -1 by 6 னு வரும் நெக்ஸ்ட் தேர்ட் காம்போனன்ட்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணலாம் அப்ப என்ன வரும்னா 1 நெக்ஸ்ட் இந்த மைனஸ் வந்து இந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப இங்க -1 by 3 அதே மாதிரி இங்க இருக்கிற மைனஸையும் இந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப என்ன வரும்னா -1 by 6 இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து -1 by 3 plus 1 by 3 கேன்சல் ஆயிரும் செகண்ட் டேர்ம்ல -1 by 3 -1 by 6 that is equal to 3 க்கும் 6 க்கு எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு டினாமினேட்டர்ல எல்சிஎம் 6 தான் வரும் நியூமரேட்டர்ல -2 -1 that is equal to -3 by 6 இத கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு -1 by 2 னு வரும் 1 -1 by 3 -1 by 6 equal to 1 minus -1 by 3 -1 by 6 இப்ப கால்குலேட் பண்ண -1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்ப 1 - 1 by 2 நம்மளுக்கு 1 by 2 வரும் அப்ப W3 is equal to first component வந்து 0, second component வந்து -1 by 2, third component வந்து 1 by 2. W3 calculate பண்ணிட்டோம். நாம் W3 whole square equal to inner product of W3, W3 that is equal to inner product of W3 இப்ப calculate பண்ணோம் அதை substitute பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற ரெண்டு வெக்டருமே சேம் வெக்டர் அப்ப நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டு எழுதிக்கலாம் that is equal to 0 plus -1 by 2 whole square plus 1 by 2 whole square that is equal to -1 by 2 whole square வந்து 1 by 4 plus 1 by 2 whole square வந்து 1 by 4 இதை கால்குலேட் பண்ணா நமக்கு 1 by 2 னு வரும் therefore norm W3 whole square equal to 1 by 2 taking root on both sides norm W3 is equal to 1 by root 2 கன்க்ளூஷன் எழுதலாம் ஆர்த்தோகனல் செட் இஸ் செட் பிராக்கெட்ல W1 W2 W3 W1 வந்து triplet 1, 1, 1 W2 வந்து -2 by 3, 1 by 3, 1 by 3 W3 வந்து 0, -1 by 2, 1 by 2 இந்த செட்ல இருக்கிற எனி 2 வெக்டர் எடுத்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து 0 னு வரும்
நான் வந்து ஃபர்ஸ்ட் வெக்டரையும் செகண்ட் வெக்டரையும் எடுத்து இன்னர் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணி 0ன்னு காமிச்சிருக்கேன். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி சேம் வெக்டர் எடுத்து இன்னர் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 1 தான் வரும். டிஃப்ரெண்ட் வெக்டர் எடுத்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். இந்த செட்ல ஆர்த்தோகனல் கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆர்த்தோ நார்மல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. Next, orthonormal basis is set bracket la W1 by norm W1, W2 by norm W2, W3 by norm W3. Norm W1 வந்து root 3, norm W2 வந்து root of 2 by 3, norm W3 வந்து 1 by root 2. இது நம்ம already calculate பண்ணியிருந்தோம். அதை நம்ம denominatorல substitute பண்ணி எழுதுறோம். That is, set bracket la W1 வந்து நம்மளுக்கு triplet 1, 1, 1. அதில் denominatorல norm W1 divide பண்ணி எழுதணும். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்னா triplet 1 by root 3, 1 by root 3, 1 by root 3, நெக்ஸ்ட் W2 வந்து நம்மளுக்கு triplet minus 2 by 3, 1 by 3, 1 by 3. இதுல norm W2 டிவைட் பண்ணி எழுதணும். அப்ப செகண்ட் டேர்ம் என்ன வரும்னா minus 2 by 3 divided by root of 2 by 3, 1 by 3 divided by root of 2 by 3, 1 by 3 divided by root of 2 by 3. Next, W3 வந்து triplet 0, minus 1 by 2, 1 by 2. இதுல norm W3 நம்ம divide பண்ணி எழுதணும். அப்ப third term என்ன வரும்னா triplet 0, minus 1 by 2 divided by 1 by root 2, 1 by 2 divided by 1 by root 2. இப்ப நம்ம orthonormal basis கண்டுபிடிச்சிட்டோம். இதுல any two vector எடுத்து நம்ம orthogonal condition satisfy பண்ணுதா செக் பண்ணலாம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 வெக்டரை எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து 0 தான் கிடைச்சது. இதுல நான் சூஸ் பண்ண வெக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெக்டர் 1 by root 3, 1 by root 3, 1 by root 3, செகண்ட் வெக்டர் வந்து minus 2 by 3 by root of 2 by 3, 1 by 3 by root of 2 by 3, 1 by 3 divided by root of 2 by 3. இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுப்போம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ வந்து எனக்கு 0 கிடைச்சது. அதாவது ஆர்த்தோகனல் கண்டிஷன் வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அதே நேரம் சேம் வெக்டர் எடுத்து இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது எனக்கு 1ன்னு கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் வெக்டரை மட்டும் எடுத்து இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டரை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். triplet 1 by root 3, 1 by root 3, 1 by root 3, அதே சேம் வெக்டர் தான். இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு 1 தான் கிடைச்சது. ஆர்த்தோனார்மல் பேசிஸ்ல எனி டூ வெக்டர் எடுத்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். சேம் வெக்டர் எடுத்து இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதாவது ஆர்த்தோகனல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆர்த்தோனார்மல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது நான் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து எழுதணும் அவசியம் கிடையாது. நம்ம சொல்யூஷன் எழுதும்போது ஆர்த்தோகனல் செட்டும் ஆர்த்தோனார்மல் பேசிஸும் எழுதுனா மட்டும் போதும்.